இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சிப்பவர். நன்மை செய்தே இவர், நாடையும் சுற்றியவர். நானில தோற்று நன்மைகள் செய்த நல்லவர். நானில தோற்று நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நன்மை செய்யும்படிக்கு நம்மை அழைத்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமலும் இருங்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமலும் இருங்கள். சோர்வு வரும் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சோர்வு வரும்? நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு விரோதமாய் மாறலாம், அதற்கு தீமை கூட நமக்கு வரலாம். ஆனால் சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது இயேசுவை குறித்து? அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 38 இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், போகிற இடமெல்லாம் நன்மைதான் செய்தார். அவருக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கும் நன்மை செய்தார். சிலுவையிலே அவர் அறையப்பட்டு தொங்கும் பொழுது கூட குற்றம் சாட்டுகிறார்கள் பல விதத்திலே, ஆனாலும் அவர்களுக்காக மன்னிக்கிறார். மன்னித்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர்களை சபிக்கவில்லை. இவர்களுக்கெல்லாம் போய் நன்மை செய்தனை, இவர்களெல்லாம் சுகமாக்கினேன் சொல்லி நொந்து கொள்ளவில்லை, முறுமுறுக்கவில்லை. மாறாக அவர்களுக்காக விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நன்மை செய்கிறோம், அதுக்கேற்ற பிரதிபலன் வரல, ஒரு தேங்க்ஸ் சொல்லனாலும் கோபம் வந்துருது. நன்றி கட்டவங்க அவங்கெல்லாம் அப்படி பேசிடுறோம். நம்ம இப்ப எதிர்பார்க்கிறோம், ஏதோ ஆதாயத்திற்காக நாம் நன்மை செய்கிறோம். அப்படி அல்ல. ஒருவருக்கு நன்மை செய்தால் நீங்க அதை நினைச்சு பேசிக்கொண்டே சொல்லி காண்பிக்காதீர்கள். அது நன்மையாக இருக்காது, அது பிசினஸாக மாறிவிடும். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார், வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னால் கொடுக்க முடிகிறது, செய்ய முடிகிறது. இந்த சூழ்நிலைக்கு போங்கள். இதுதான் ஆண்டவர் அந்த நாட்கள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இங்க நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? ஒருவேளை பூமியில உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்காம இருக்கலாம், மறுமையில நிச்சயமா அதற்கான பிரதிபலன் பெரிதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு 2 நண்பர்கள் பிரயாணப்பட்டு போயிட்டு இருந்தாங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது, ஒரு கிராமம் பகுதியா ஒரு குட்டையில தண்ணி கிடந்துச்சு. அது வரையும் வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது தேல் அந்த தண்ணியில விழுந்து அந்த தேல் அதுல துடிச்சிட்டு இருந்தா, வெளியே வர வழி தெரியாம. ஒருத்தன் சொன்னா, அது கிடக்கட்டுறா, அப்ப போலாம். நான் இவனுக்கு இறக்கப்பட்டு அதை எடுத்து காப்பாத்திடலான்னு தன்னுடைய கையை வச்சு அதை எடுத்து வெளியிடும்போது கொட்டிடுச்சுது. உடனே கையை உதறனா திருப்பி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுது. திருப்பி என்ன பண்றான், அது தத்தளிக்கும் போது இவனுக்கு இறக்க வந்து திருப்பி கையை வச்சு எடுத்து வெளியே விடுறான். அகெயின் அது என்ன பண்ணுது, கொட்டுது. திருப்பியும் உதறிட்டான், அது தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. உடனே 3ஆம் திருப்பி அதை காப்பாத்த கையை விடும்போது நண்பன் சொன்னாட்டா, உனக்கு அறிவு இருக்குதா? அதான் கொட்டுதுன்னு உனக்கு தெரியுத, விட திருப்பி திருப்பி கொட்டுத, திருப்பி பண்ணிட்டு இருக்கிறிய அப்படி சொல்லும் போது அவன் அதை எடுத்து கரையில தூக்கி போட்டுட்டு சொன்னானா, தேளுடைய ஸ்பாபமே கொட்டுறது தான், அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி என்னுடைய ஸ்பாபம் நன்மை செய்யறது, அதையும் மாற்ற முடியாது. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் உதவி செய்யறேன்னு சொன்னானா. இது ஒருவேளை வித்தியாசமா உங்களுக்கு தெரியலாம், அதான் உண்மை. நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறாங்களாம். அவங்க தீமை வந்தாலும் நன்மை தான் செய்வாங்க. அவங்களுக்கு விரோதமா யாரும் பேசினாலும் திருப்பி நன்மை தான் செய்வாங்க. அதில் பின் வாங்க மாட்டாங்க. ஏன்னா தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்காங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம இப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இவ்வளவு நன்மை செய்யறதை நிப்பாட்டிட்டோம்னா திரும்ப செய்ய ஆரம்பிப்போம். அது நம்முடைய சுவாபமா மாறட்டும். முடிந்த அளவு உதவி செய்வோம். அதை தான் சொல்லிடுறேன். அந்த நல்ல சமாரியன் இதுல அதான் சொல்ல, நீ போய் செய், அதபடி செய். குற்றுவீராய் கிடக்கிறவனை தூக்கி எடுத்துட்டு போய் காப்பாற்றுறான். அதான் எதிர்பார்க்கிறார். ஒதுங்கி போகிறது எளிது, அதற்காக வேண்டிய காரியத்தை நியாயப்படுத்துவதும் அது மிகவும் எளிது. அதே ஆண்டவர் பிரியப்படவில்லை. முடிந்த அளவு நன்மை செய்வோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம அர்ப்பணிப்போமா? அன்பின் தகப்பன, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்கிறவர் தேவனால் உண்டாயிருக்கான் வேதம் சொல்கிறது. பூமியில் இந்த நாட்கள் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தேன். நம்முடைய அடிச்சவர்களை பின்பற்றுகிறோம். நிச்சயமாக நன்மைதான் செய்ய வேண்டும், செய்ய முடியும். அதுதான் நீர் எதிர்பார்க்கிறேன். நன்மை செய்கிறவர்களே நீர் இன்னும் அதிகமா எழுப்புங்க. ஒரு நன்மை செய்து இன்னைக்கு தீமை அனுபவிக்கிற கூட்டங்கள் ஏராளம், நிந்தை அனுபவிக்கிற ஏராளம். நான் என்னிடத்து நன்மை பெற்றவர்கள் எனக்கு எதிராக மாறிவிட்டார்ன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் ஒருவர் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். நான் அதை நன்மை செய்தெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி மீண்டுமாய் நன்மை செய்கிறவராய் மாற்றுங்க. மீண்டுமாய் யார் விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களுக்கே உடைய பிள்ளைகள் நன்மை செய்யத்தக்க விதத்தில் காரியங்கள் மாறட்டும், வழிகள் உண்டாகட்டும்.
அற்புதங்கள் நடக்கட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமயமே ஏற்றுக்கொள்ளும். நாள் முழுவதும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் நன்மை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இன்று மட்டுமல்ல, என்றும் அந்த கிருபை உண்டாகட்டும். துதிகனமயமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். முடிந்த அளவு நன்மை செய்வோம். இயேசுவை போல நாமும் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரே. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். அப்பா நன்றி, நன்றி. அப்பா நன்றி, நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.